ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட கரம் எங்கள் மத்தியிலே இருந்து நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறபடியால் நன்றி ஆண்டவரே. திரிய தேவளாய் நீங்கள் கடந்து வந்து இந்த ஜெபத்தை ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பாடல் வேலை, ஆராதனை பகுதி ஆண்டவரே, சாட்சி பகுதி, அறிவிப்புகள், காணிக்கை பகுதி, தேவனுடைய வார்த்தை பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பாடிக்கிறோமே. இந்த வேலை நீர் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. இந்த கல்வாரி சிந்தின இரத்தத்தினாலே கழுவுங்கப்பா, வெண்மையாக்குங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. இந்த கல்வாரி சிந்தின இரத்தத்தினாலே கழுவுங்க. தேவ ஆவினக்கரை இறங்கட்டுப்பா ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளை தடைகள் நீக்கி போட்டு கொண்டு வருவீராக. 4 திசையிலிருந்து மக்களை கொண்டு வாங்க. தேவனை அறியாத மக்களை கொண்டு வாங்க கர்த்தரே. தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பலவீனப்பட்டவர்கள் நீர் பலப்படுத்துங்க. வியாதிப்பட்ட மக்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உண்ண உணவு, இருக்க இடம், வாழ தேவையான வஸ்துக்களை கர்த்தாவே நீர் கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவீராக ஆண்டவர். இயற்கையை சாதமாக்கி தருவீராக ராஜா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நாமத்தோடே மகிமைப்படுத்துவீராக ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த கல்வாரி ரத்தத்திலே கழுவுங்க ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடையனை மறுத்து நீ வெளிப்படுவீராக. மகிமையான பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி வழிய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ரகபல தகபலனா ஓஷகபலந்துரிவி அந்தனா. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory Shagabala Daraba. Amen. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே,
சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையோ பலனோ ஸ்தோத்திரமோ கனமோ வல்லமையோ பலனோ மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியோ அப்பா எப்போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அவர் நோக்கி பார்த்து ஜெபித்தவருக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை தேவன் செய்தருளினார் ஹல்லேலூயா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகாராஜா
ராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 உமது முகம் மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில மனுஷனை நம்பி கெட்டு போனவர்கள் அதிகம். மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போனவர்கள் அதிகம். அதுல நானும் ஒருத்தர். அல்லேலூயா, ஆமென்.
நண்பன் என்ற போர்வையிலே ஏமாற்றுவார்கள். உற்றார் உறவினர்கள் என்ற போர்வையிலே ஏமாற்றுவார்கள். காதலன் காதலி என்ற போர்வையிலே ஏமாற்றுவார்கள். பார்ட்னர்ஸ் என்ற போர்வையிலே ஏமாற்றுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏமாற்றப்பட்டவள தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் அவங்களுக்கு சொல்லுவது, இயேசுவை நம்புங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. என்ற பள்ளி படிப்பின் பொழுது, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது எனக்கு சயின்ஸ்னாலே மண்டையில ஏறாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷும் வராது எனக்கு. ஆனால் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன், அந்த சயின்ஸில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ அந்த ஒரு வருட காலத்தில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேகே நகர் டிப்போவில் டெய்லி வேஜஸாக தினக்கூலியாக நான் வேலை பார்த்தேன். அப்போ நைட் ஷிஃப்ட் தான் எனக்கு டியூட்டி கொடுப்பாங்க. பேருந்தை சுத்தம் பண்ணுவதும் வாட்டர் வாஷ் பண்ணுவதும், அப்படியே படிப்படியாக இந்த நேம் போர்டு போடுறதும் ரூட் பஸ்ஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீசல் ஃபில்லப் பண்ணோம். ஸோ இப்படியாக எனக்கு கற்றுக் கொடுத்து அது அப்படியே போய்கொண்டே இருந்தேன். நடுவில் பிரேக் வரும். அதே நேரத்தில் இரவு நேரம் தான் எங்களுக்கு டியூட்டி கொடுப்பாங்க. அப்போ இந்த இரவு நேரத்தில் இந்த டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இந்த கேகே நகர் டிப்போவில் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் ஷெட் இருக்கும். அதுக்கு மேலே மொட்டை மாடி இருக்கும். ஃபுல்லாக மரங்கள், இயற்கையான சூழ்நிலைகள். அப்போ நானும் எனது நண்பர் நிர்மல், அப்புறம் டிங்குன்னு ஒரு நண்பர் இருந்தார். நாங்கள் அந்த மொட்டை மாடியில் போயிட்டு ஆண்டவர் அப்படியே தேவனை ஆராதிப்போம். அந்த 3 மணி 4 மணி அந்த டைமில் எப்படி இருக்கும் பாருங்கள், மிகவும் மிகவும் அப்படியே தேவ பிரசன்னம் நிறைந்ததாக இருக்குமா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த பாடலை அடிக்கடி பாடுவது உண்டு. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அல்லேலூயா. நம்ம அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடும் பொழுது, காலையில் பாருங்க, கோழி கூவுறதுக்கு முன்னாடி, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி இந்த மிட் நைட்டில் தேவனை ஆராதித்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. தேவனை ஆராதிக்கிற உனக்கு அதிகாலை வேளையில் இருட்டோட ராஜாமங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமோ முந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமோ முந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற
மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அந்த இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அந்த இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரனே என்று எழுதும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரனே என்று எழுதும். ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷவாரம் முன்பே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷவாரம் முன்பே என் சுமையாக மாற வேண்டும். என் தேசையில் எங்கோ உங்க நாமம் சொல்ல வேண்டும். என் தேசையில் எங்கோ உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாம் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாம் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியான் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியான் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன்.
நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். அல்லேலூயா ஹalleluya. ஆமென். அருமையான தந்தை எந்த அளவுக்கு இந்த பாடல் எழுதியிருக்கார் பாருங்க. ஆண்டவரே ஆட்கொண்டு என்னை நடத்துங்க. ஆமென். நீ யாரால நடத்தப்படுகிறாய்? ஆமென். அல்லேலூயா. டிரைவர் அந்த பஸ் கண்ட்ரோல் தான் கரத்துல வச்சிருப்பாராம். ஸ்டேரிங்கு, கிளட்சு, ஆக்சிலேட்டர், பிரேக்கு எல்லாம் தான் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அப்பதான் பஸ் கரெக்டா போகும். அது அன்கண்ட்ரோலா போயிடுச்சுன்னா அது ஆக்சிடென்ட்ல போய் முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை கண்ட்ரோல் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவரா அல்லது பாவ வாழ்க்கையை இச்சையை தூண்டுகிற பிசாசானவனா? அல்லேலூயா. சற்று யோசிச்சு பாருங்க. உங்களை தூண்டுகிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது, இச்சிக்கத்தக்க காரியத்தை தூண்டுகிறது யாரு? பிசாசானவன். அல்லேலூயா. அதான் சொல்றாரு தந்தை, எழுதுறாரு பாருங்க. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே என்னை நிரப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க என்னை ஆட்கொண்டுங்கப்பா, என்னை ஆட்கொண்டு நடத்துங்க. ஆவியானவர் தான் நம்ம வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எந்த பாதையில போனோம், எங்க நடக்கணும், இது சரி இது தவறு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை லீட் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோட கூட பேசுவார். ஆமென். அதனால்தான் ஆவியானவரால நீங்க வழி நடத்தப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் கண்களை மூடி அப்படியே தியானத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பு, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பு. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கைன் கொஞ்சம் வேலையை மேத்துங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நம்மளோட வாழ்க்கையில என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சோம். இல்லை, நம்ம இப்பதான் கேட்டிருக்கோம், ஆட்கொண்டு என்னை நடத்துங்க, அபிஷேகத்தாலே என்னை நிரப்புங்க. அபிஷேகம் உன்னை பெரியவன் ஆக்கும். அல்லேலூயா. ஆராதனை வேளை வந்திருக்கிறேன் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய அபிஷேகம் உன் தலை மேலே இருக்குமானால், அல்லேலூயா, ஆமென், கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலே, தன்னுடைய தகப்பனாராலே, தன்னுடைய சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர் தாவீது. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆனால் தாவீதோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். தாவீதோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் பாருங்க, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டாராம். அதாவது அபிஷேகம் தாவீதை தேடி தானாய் வந்தது. அபிஷேகம் ஆடு மேய்க்கிற இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி அல்லேலூயா ராஜாவாக உயர்த்தி பார்த்த அழகு. அல்லேலூயா. அதாங்க தகப்பனுடைய
அழகு. அல்லேலூயா. தகப்பனுடைய அழகு, தந்தையுடைய அழகு உன்னை அழகுபடுத்தி பார்ப்பது தான். அல்லேலூயா. அது தகப்பனுடைய வார்த்தைக்கு, அந்த சொல்லுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும்
பிதாவுக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்னை கேட்டு நடப்பாயானால் you receive the more blessings in the name of Jesus. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். நீ எந்த உயர்வையோ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உயர்வு தானா உன்னை தேடி வரும். ஆமென். அது அப்பாவின் அபிஷேகம், அது ராஜரீக அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, ஆமென் சொல்லலாம், பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில அவர் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. இந்த பூமியில ஆண்டவரை தவிர இந்த பூமியில் நமக்கு என்ன இருக்கு? ஒரு நாள் வானம் பூமி அழிந்து போயிடும். நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய பணங்கள், நகைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போயிடும். ஆனால் இந்த சரீரம் கூட மண்ணுக்கு போயிடும். இந்த ஆத்துமா வெளியேற பெற்றது. அந்த ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போகும். ஆகவே மண்ணுக்குரிய காரியங்கள் அது மேல ஆசை வைக்காம நாமெல்லாம் விண்ணுக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்ற பொன்மொழி மாத்திரம் போகும் விண்ணுக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்மள விண்ணுக்கு போனோமா மண்ணுக்கு போனோமா? விண்ணுக்கு போனோம். அல்லேலூயா. ஆமென். நீரன்றி வாழ்வது இறைவா, நினைவின்றி மகிழ்வது தேவா. அல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. glory to God. ஆமென். நீரன்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் ஊராடு நான் வாழ போதும், உலகத்தில் ஊராடு நான் வாழ போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா,
மீண்டும் நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரன்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ போதும், வாழும் ஒரு நாளே போதும், வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்றும் நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்றும் நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா. ஹல்லேலூயா. ஓ தேவ மகிமை, உங்க மகிமை ஆண்டவரே. நீங்க இல்லாம என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஆண்டவரே உடைய கரம் எங்க மேல இப்போது எங்க மேல மறைஞ்சிருக்கிறோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா. நினைவின்றி மகிழ்வேது தேவா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மள வாழ்க்கையில வருவானானால் வேதத்துல பார்க்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். வாதை என்று சொல்லும்போது அது வியாதியா இருக்கலாம், பிசாசின் போராட்டமா இருக்கலாம். ஆமென். எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்க பூசப்படுகிறதோ அங்கு சங்கார தூதன் நுழையவில்லை என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவஜனங்களே, இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நீங்க முற்றிலுமாக மூழ்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ பேரு இந்த நல்ல அருமையான தருணத்தை இழந்து விடுகிறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது உனக்கு பலனா இருக்கு. ஆனால் தேவன் நம்மை படைத்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? நீங்க பரலோகத்துல போய் என்ன செய்ய போறீங்க தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை ஆராதிக்க போறீங்க. அதுக்கு தான். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க தேவனை துதிக்காதவர்கள் பரலோகத்தில் எப்படி தேவனை துதிக்க முடியும்? இங்கு தேவனை ஆராதிக்க சரியான நேரத்திற்கு வராதவர்கள்
பரலோகத்துல எப்படி போவாங்க? புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கையில எண்ணெயும் ஒரு கையில தீவெட்டியும் இருக்கணும். சில பேர் தீவெட்டி மொத்தம் வச்சுன்னு இருக்கிறாங்க, எண்ணெயை காணும். சில பேர் எண்ணெயை மட்டும் வச்சிருக்கிறாங்க, தீவெட்டியை காணும். ஆமென். எண்ணெயும் தீவெட்டியும் இருக்கும்பொழுது மணவாளன் எப்போ வருவாருன்னு தெரியாது. நம்மளாம் மணவாட்டியா இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆயத்தமா இருக்கும் பொழுது மணவாளனுடைய சத்தம் கேட்கப்படும், எக்கால சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஆயத்தத்தோடு இருக்கிறவங்க இந்த உலகத்துக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, உன் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வாசல்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ வாடகை வீடு நீ போனாலும் சரி, அல்லது நீ சொந்த வீடு இல்லாம இருந்தாலும் சரி, நீ எப்படி நீ இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த வாசலை உங்க கருத்துல ஒப்பு வைக்கிறேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த பூமியில அநேக சேதாரங்கள் கொள்ளை நோய்கள் வந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல்
நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். லலலா 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 லலலா. லலலா 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 லலலா. லலலா லலலா குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆவியானவரே, பரலோகம் இப்போது திறக்கப்பட்டு சேர்ந்த கர்த்தர் பரிசுத்த தேவ தூதருடைய சேனை இந்த வேளை இறங்கி ஹalleluya நம்மளோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்போம். ஓ தேவ வல்லமை கர்த்தர் சமூகத்திலே ஓ ராகபாதகபலா ஓ ரிகபலகரலா ஒரு அபிஷேகத்தின் மழை அலையலையா அலையலையா இப்போது அப்பாவின் சமூகத்திலே ஆனந்தம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராகபலகபலா ஓ ரிகபபபபபா பரலோகம் திறக்கப்படுகிறது. உனக்கு முன்பாக அழைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இயேசு நாமத்திலே உங்கள் கண்கள் இப்போது தரிசனங்களை பார்க்கிறது. செங்கடல் உனக்கு முன்பாக இரண்டாக திறக்கிறார். இயேசு நாமத்தினாலே கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது ஓ ராபாபாபாபா ஓ ராகலலகபலா தரலலமோ ஓ ரிகமமமமமமம ஓ ரிகபலா தரலலமோ. நேரிடாது மகனே. எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். இயேசு ராஜா வரப்போகிறார். சபையே நீ ஆயத்தமா? சபையே நீ ஆயத்தப்படு. சபையே நீ ஆயத்தப்படு. இயேசு ராஜா வரப்போகிறார். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆயத்தப்படு. ஆயத்தப்படுத்தி அந்த கதை சொல்லுகிறார். ஆமென். இயேசுவின் சந்நிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆமென். குதூகலம் ஓ ராகபாதகபலா ஓ ரிபாபாபாபாபாபா. தேவ வல்லமை தேவ வல்லமை ஆண்டவரே உங்க அபிஷேகத்தின் வல்லமை. ஓ ராகபாதகபலா ஆனந்தம் ஆனந்தமே ஓ ராகபாதகபலா தரலலோ. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே
ரகபலதரடலனா. ஓ ஹalleluya. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ ரகபலதகபலதரடலோ. ஓ ரிகபலகததரடலபோ. கிரதஹந்தரடலபந்துனியா. கிரதகலந்தரடலபோ ஷகபலந்தரா. அந்நிய பாஷையில் அப்படியே பேசுவோமா? ஹalleluya. ஓ ரகபலதகபலதரடலா. துதியினால விடுதலை. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமே கே, துதிக்க துதிக்க துதிக்க, அது சாத்தானுக்கு வேண்டி. உன் வாயை விரிவாய் சொன்ன, நான் நிரப்புவே. கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் உன் பாத்திரத்தை. ஓ ரபலகலதரடலோ. ஓ ரகபலதகபலதரடலோ. ஓ ரகபலதகபல. ஓ ரகபலதகபலதரடலோ. ஓ ரிகபலதரடலோ. சந்தரடலகபதா. ஓ ரகபலகதரடலோ. சந்தரடலனதா. ஓ ரிகபலதரடலா. ஓ ரிபபபபமமமமம. ஓ ரகலதகலதரடோ. ஓ ரிகபலதரடலோ. ஹalleluya. ஒரு பரலோக சந்தோஷத்தை கர்த்தர் நம்ம இருதயத்தில் கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறாரே. ஒரு பரலோக சந்தோஷம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் துரத்தில் வைத்திருக்கிறார். நீ அழாதே. நீ ஏன் அழுகிறாய்? நீ அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிற. உன் கண்ணீர், உன் கவலை எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். இனி நீ அழுது கொண்டிராய். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனந்தமாயிரு, சந்தோஷமாயிரு. பிசாசு சொல்றான், உன் சந்தோஷத்தை கெடுக்க பிசாசு வந்திருக்கிறான். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்தார் அல்லவா? ஓ ரகபலதரடலனா. அதை விட மேலான சந்தோஷம் என்ன? கல்வாரி சிலுவையில இயேசு மரிக்கிறதான வேலையில இரண்டு கல்லர்கள் மத்தியில அவர் கல்வாரி சிலுவை உனக்காக எனக்காக அவர் மரித்தார் அல்லவா? ஒரு கல்லன் பரியாசம் பண்ணான். ஒரு கல்லன், ஆண்டவரே ஆண்டவரே ராஜ்யத்தில் அடிய நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணின உடனே, இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று கர்த்தர் அந்த மரிக்கிற வேலையில ஒரு வாக்கு தத்தத்தை அனுப்பி அவனுக்கு இலேப்பால பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாசலை திறந்தது போல, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உனக்கு முன்பாக எத்தனை எத்தனை அடைக்கப்பட்ட வாசல் இருந்தாலும் இப்போதே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். உன் கர்ப்பத்தை கர்த்தர் நிரப்புறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள். உன் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். உன் சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். உன் வியாதி உன்னை விட்டிருந்து உன்னிடத்திலிருந்து மறைந்து போகிறது. ஒரு புதிய பல ஒரு ரகபலதகபல துருடுலோ. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை சந்தோஷத்தால நிரப்ப போறேன். என் பிள்ளைங்க இனி துக்கமுகமா இருக்க போறதில்ல, சந்தோஷத்தோடு. அல்லது அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிற நீங்க இனி அழுது கொண்டிராய். ஓ ரகபலதரடலோ. ஓ அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. உங்களை அப்படியே பரலோகத்துக்கு நேராக கூட்டு போறேன். கண்களை மூடி என்னோடு கூட அப்படியே நீங்க பரலோகத்துக்கு நம்ம போக போறோம். அல்லேலூயா. we are travel to. அல்லேலூயா. ஆமென். பரலோகத்துக்கு நேராக போலாமா? நம்மளோடு கூட திரளான பரம சேனை அல்லேலூயா நம்மளோடு கூட பாட போறாங்க. அல்லேலூயா. காத்திருந்தார், கண்டு கொண்டார், உன் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். மகனே, மகளே, உனக்காக காத்திருக்கிறாரு. நீ வருவாயா இயேசுவிடம் என்று சொல்லி அவர் உன்னை அழைக்கிறாரு. இந்த உலகம் அழிந்து போகும். பந்தம் சொந்தம் எல்லா
சொத்தியாய் போயிடும். அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு இயேசு மாத்திரமே இருக்கிறாரு. கடைசியில் உன்னை எல்லாம் விட்டு போயிடுவாங்க. இயேசு மாத்திரமே உன்னை இருக்கிறாரு. அவர் தான் உன் அப்பா வீட்டுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு, பரலோகத்திற்கு உன்னை கொண்டு செல்கிற தேவனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆமென். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்தர் முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்தர் முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. லலலா 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 லலலா. பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையின் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையின் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். புதுகலம் கொண்டாட்டமே, எங்கே இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே, எங்கே இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். லலலா 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 la 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 la
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பனியை போல நம்ம மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு குளிர்ந்த காற்று கர்த்தர் மேலே வீசி கொண்டிருக்கிறார். ஒரு குளிர்ந்த காற்று ஒரு ரகபலதரடலோ ஓ ரகபலதகபலதரடலனா ஓ ரகபலதகபலதரடலோ ஓ அல்லேலூயா ஓ ரகபலதரடலோ பொழியோ ஆவியே பனி போல பெய்யோ பரிசுத்தரே மழையாக பொழியோ ஆவியே 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 மழையாக பொழியோ ஆவியே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாழுவே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குவே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாழுவே
மகிமை மேகமே வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. வானம் திறந்திருக்கிறது, தேவ தூதருடைய சேனை இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மேல இறங்க போகிறது. கர்த்தர் அல்லேலூயா, கர்த்தருடைய சத்தம் ஆமென் அசைக்கப்பட பண்ண போகிறது. கர்த்தருடைய சத்தம் உனக்குள்ள ஒரு அசைவை ஏற்படுத்த போகிறது. கர்த்தர் பேச போகிறார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் அல்லேலூயா உன்னோடு நேரடியாக பேச போகிறார். பேசுவது ஊழியர்கள் அல்ல, தேவனே உன்னோடு பேசுகிறார். ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க. அல்லேலூயா ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தவர்களா நீங்க என்னோடு கூட பேசுங்க. கர்த்தாவை சொல்லும் அடியேன் அடியார்கள் கேட்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை ஒரு பரலோக ஆராதனையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று அப்படியே வற்றாத நதியாக பாய்ந்து கொண்டே இருக்கிறது. உங்க ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த ஜீவ ஊற்று வற்றாத நதியாக கர்த்தர் பாய்ந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா நொண்டி சாக்கு. அல்லேலூயா ஆமென். பாருங்க, ஆராதனை ஒரு பரலோக மகிமையான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. தேவனை ஆராதித்த நீங்க பாக்கியவான்கள். ஆண்டவர் செங்கடலுக்கு முன்பாக தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். செங்கடல் இரண்டாக பிளந்தது. வெட்டாந்திரலே அவர்கள் கடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். தேவனை நோக்கி பார்க்கிற, ஜெபிக்கிற, துதிக்கிற உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு டைரக்டா ஒரு டிக்கெட் கொடுக்குறேன், ஹெவன்லி பாஸ். இங்க நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அல்லேலூயா ஆமென். கர்த்தர் சொல்ல, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ தயவு செய்து இனி பாவம் செய்யாத. நான் இதுக்கப்புறம் உன்னை தப்பித்து கொள்ள, உன்னை பரலோகம் கூட்டு போறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இதான் உனக்கு ஒரு தருணம். நீ இன்னும் மீறி துணிகரமா பாவம் செய்வாயானால், அல்லேலூயா, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன தேவன் சாட்சியாக வாழ்ந்தாங்க. விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த ஸ்திரீயின் வம்சாவழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். நீ மனம் திரும்பி நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில சம்திங் வில் ஹேப்பன். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு அதிசயம் நடக்க போகுது. உன் தலைமுறை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். உன் தலைமுறையை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனை ஆராதித்தேன் தேவ ஜனங்களே, ஒரு புதிய பலன் உனக்குள்ள வந்தது, எனக்குள்ள வந்தது. நான் விசுவாசிக்கிறேன். உனக்குள்ள வந்து இருக்குமான கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நன்றி.